தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு அதிக அக்கறை உண்டு. எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க நீர் எங்களோடு எப்போதும் இருக்கிறீர். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் மன்றாட்டுக்களை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு கெஞ்சி கேட்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களில் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் எங்கள் ஜெபத்தை கனிவோடு ஏற்று உருக்கமாக நாங்கள் மன்றாடிய இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்ற அருள் புரியும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகின்றேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கிற ஏரோது வடக்கில் கலிலேயாவின் டெட்ராண்ட் மன்னராக இருந்த இவர் மகா ஏரோதின் மகனும் அந்திப்பாஸ் என்றும் அழைக்கப்பட்டார். கிமு 4 முதல் கிபி 30 வரை கலிலேயா மற்றும் பெரியாவை ஆட்சி செய்தார். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நிகழ்வு இயேசுவின் வளர்ந்து வரும் புகழுக்கு ஏரோது அந்திப்பாஸ் அளித்த எதிர்வினையையும் இயேசுவின் அடையாளம் குறித்த குழப்பத்தையும் விவரிக்கிறது. அவை இயேசுவை பற்றிய தவறான புரிதல், பயம், குற்ற உணர்வு மற்றும் இயேசு உண்மையில் யார் என்ற பரந்த கேள்வியை பிரதிபலிக்கின்றன. திருமுழுக்கு யோவானை தூக்கிலிட்ட ஏரோது, இயேசுவே யோவான் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து விட்டவர் என்று நம்பி பதற்றமடைகிறான். இந்த எதிர்வினை யோவானின் மரணம் குறித்த ஏரோதின் நீடித்த குற்ற உணர்வையும் தெய்வீக பழிவாங்கல் குறித்த அவரது பயத்தையும் வெளிப்படுத்துகிறது. குற்ற உணர்வும் பயமும் இயேசுவை பற்றிய ஒருவரின் கருத்தை சிதைக்கக்கூடும். தீர்க்கப்படாத பாவமும் நியாய தீர்ப்பின் பயமும் மக்கள் இயேசுவை தெளிவாக காண்பதையும் அவருக்கு சரியாக பதிலளிப்பதையும் எவ்வாறு தடுக்கக்கூடும் என்பதை ஏரோதின் எதிர்வினை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் எவ்வளவு நிரபராதியாக இருந்தாலும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக உங்களை ஒருபோதும் தற்காத்து கொள்ள வேண்டாம் என்றும் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பில் நம்பிக்கை வைப்பதன் மூலம் அதை செய்ய கடவுளை கட்டாயப்படுத்துங்கள். இதற்கிடையில் உங்களை புண்படுத்தியவர்களை பொறுமையாலும் பணிவாலும் இனிமையான மற்றும் கனிவான வார்த்தைகளாலும் வெல்லுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் தீர்ப்பின் வெளிப்புற உத்தரவாதங்களை நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்தாலும் யாருக்கும் ஒருபோதும் தீமையை நியாயம் தீர்க்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். ஏனென்றால் பரிபூர்ணமான மற்றும் நேர்மையான தர்மம் உங்கள் அண்டை வீட்டாரின் அனைத்து தவறுகளுக்கும் ஒரு விவேகமான தப்பிக்கும் வழியையும் சாக்குப்போக்கையும் கண்டுபிடிக்க உங்களுக்கு கற்பிக்கும். ஏனென்றால் விவேகமான மற்றும் புனிதமான தர்மத்தின் சட்டத்தில் நமது அண்டை வீட்டாரின் குற்றம் தெளிவாக தெரியாத தவறுகளுக்காக அவர்களை தீர்ப்பளித்து கண்டிப்பதை விட இன்னும் காணப்படாத உயர்ந்த காரணங்களை சந்திப்பது விவேகம் அல்ல. பொறுமையாக உங்கள் அண்டை வீட்டாளர்களின் நன்மைத்தனங்களை நீங்கள் நினைவு கூறும்போது விண்ணகத்தில் உங்களுக்கான நலன்கள் உறுதி செய்யப்படும். மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் என்ற புத்தகத்திலிருந்து இந்த கருத்துக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜெபிப்போமாக. எங்கள் கட்டுக்களை உடைத்து விடுவித்து காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பு நேசரே,
எம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். இரக்கத்தின் ஊற்றாய் இருந்து வாழ்க்கையில் வீழ்ந்து போய் கிடக்கும் எங்களை மீண்டும் கட்டி எழுப்பி உம்முடைய நலன்களால் நிரப்புகின்றவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஒளியாக இருக்க வேண்டிய எங்கள் வாழ்க்கையில் இருளின் சக்திகள் ஆட்கொள்வதற்கு காரணம் என்ன? நாங்கள் உம்மை விட்டு விலகி ஓடியதாலன்றோ? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய எங்கள் வாழ்க்கையில் வறுமையும் நோயும் கடன் பிரச்சனைகளும் சமாதான குறைகளும் இருக்க காரணம் என்ன? உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் உதாசீனப்படுத்தினதால் அன்றோ? எம் அன்பு இறைவா, இந்த நாளிலே உம் பாதத்தில் நாங்கள் சரணாகதி அடைகிறோம். உம்மையன்றி எங்களுக்கு வேறு கதி இந்த உலகத்தில் இல்லை. என் பாவங்களை சுமந்து மீட்பை கொடுத்த நீர் இன்று உம்முடைய சிலுவையிலே என்னுடைய பாவங்களை, பலவீனங்களை, பிறருக்கு எதிராக குற்றம் சுமந்தி பேசியதை, தீமைகளின் எண்ணங்களை, முணுமுணுப்பதை, கோபத்தை அர்ப்பணிக்கிறேன். அறியாமல் செய்த எங்கள் பாவங்களை மன்னித்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் மீட்பை உறுதியளித்தருளும். உமது இரத்தத்தால் என்னை கழுவி உமது முள்முடியினால் சாபங்களை முறித்து விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரினால் எங்களை குணமாக்கி மீண்டும் உம் மகிமையில் எங்களை சேர்த்து கொள்வீராக. எங்கள் வலுவிழந்த கால்களுக்கு வலிமையை தாரும். காணாமல் போன எங்கள் உறவுகள், பொருட்கள், பொருளாதாரம், முக்கிய ஆவணங்கள் இன்று எங்களுக்கு திரும்ப கிடைக்க அருள் தாரும். அநியாயமாக சுமத்தப்பட்டிருக்கும் வழக்குகளில் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தாரும். எங்களை அவமானப்படுத்தி எங்களை ஏமாற்றி நடுத்தருவுக்கு கொண்டு வந்த மனிதர்களுக்கு முன்பாக எங்களுக்கும் எமது பிள்ளைகளுக்கும் உயர்வை கொடுத்தருளும். மருத்துவத்திற்கு பணம் செலவழிக்க முடியாமல் விழிபிதங்கி நிற்கும் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்தருளும். எம் நோய்களுக்கு சரியான மருத்துவர்களை, சரியான மருத்துவத்தை தக்க காலத்தில் எங்களுக்கு காண்பித்தருளும். எதிர்காலத்தை தேர்வு செய்வதற்காக இன்று உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு சரியான பாதைகளை நீர் காண்பித்தருளும். உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வலிமை, உமது வார்த்தையே எங்களுக்கு சுகம் என்பதை உணர்ந்து உமது வார்த்தையை தியானிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும், விடுதலையும், சுகமும், நம்பிக்கையும், எதிர்காலமும், வாழ்வும், பிசாசுக்கு எதிரான போராட்டத்தில் வலிமையும் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம்.